ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு விஎஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சிம்பிளாக கிடைக்கக்கூடிய பிஸ்கட்டை வச்சு எப்படி ஒரு கேக் பண்ணலான்றதை பார்க்கலாம். இந்த கேக் பண்ணுறதுக்காண்டி நான் கடைகளில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய மேரிகோல்ட் பிஸ்கட் தான் எடுத்திருக்கேன். நீங்களும் எந்த பிஸ்கட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிஸ்கட்டை நம்ம பீஸாக உடச்சி போட்டுக்கலாம். இது கூட நான் 2 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதில் 1 கிளாஸ் பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் 3 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் எக்ஸ்ட்ரா சுகர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணி 5 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து நம்ம சுகர் கேரமல் ரெடி பண்ணணும். அதுக்காண்டி நம்ம கடாயை அடுப்பில் வச்சு 1 கிளாஸ் சீனி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் நம்ம அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சிம்லே வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைனா கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம ஊற வச்சதை மிக்சியில் போட்டு நல்லா லிக்விடாக அரைச்சிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச கேரமில் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கலாம். அது ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஊற்றிக்கலாம். நான் ஊற்றும் போது கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். நீங்கள் எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஊற்றிடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பிஸ்கட்டை ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ தான் அந்த கேக் நல்லா வரும். நான் டிஃபன் பாக்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பாத்திரம் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நான் மீடியம் ஃப்ளேமில் இது இட்லி சட்டியில் வேக வச்சுக்கிறேன். 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்த்தோம்னா இந்த கேக் நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம நைஃப் வச்சு குத்தி பார்த்துக்கலாம் வெந்திருக்கான்னு. இப்போ 1 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கேக் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கேரமெல்லாம் நல்லா உருகி நம்மளுக்கு சூப்பரான கேக் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. நீங்களும் இந்த கேக்கை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு டிஷ்ஷோட அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.